அப்பா, நீங்க மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? என் வீட்டுக்கு வந்துடுங்கப்பா, சதீஷ் சொன்னான். பதில் சொல்லாமல் பார்க்கலாம் என்பது போல் தலையசைத்தார் சுந்தரேசன். கொஞ்ச நேரத்தில் அப்பாவிடம் வந்த நரேன், அப்பா, நீங்க தனியா இருக்க வேண்டாம், என் கூட வந்துடுங்க என்றான். தாய் இறந்த துக்கத்திற்கு வந்த மகன்கள் தான் இவ்வாறு அழைத்தனர். 2 பிள்ளைகளுக்கும் 3 மாதம் கழித்து பதில் சொல்வதாக கூறி அனுப்பினார். 3 மாதம் கழித்து அப்பா போனில் சொன்ன தகவலை கேட்டு 2 பிள்ளைகளும் உடனடியாக புறப்பட்டு வந்து கூச்சல் போட்டார்கள். அப்பா, இந்த வயசுல நீங்க பண்ணின காரியம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. அம்மா போய் 3 மாசம் கூட ஆகலை. அதுக்குள்ள இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லை? சிறிது நேரம் மௌனமாய் இருந்த சுந்தரேசன் தொண்டையை கனைத்துக் கொண்டு பேச ஆரம்பித்தார். உங்க அம்மா உங்களை எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தா. கடைசி காலத்துல உங்க கூட வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா அவ படுத்த படுக்கையா இருக்கிறதை காரணம் காட்டி அவளை நீங்க கூட்டிக்கிட்டு போய் வச்சுக்கலை. கடைசி வரை அவளுக்கு நான் எல்லாம் மனசு கோணாம செஞ்சும் பிள்ளைங்க பாத்துக்கலேன்னு மனக்குறையோடத்தான் போய் சேர்ந்தா. அப்ப எங்க மேல இல்லாத பாசம் இப்ப என் மேல ஏன் வந்திருக்கு? காரணம், நான் நல்லா திடகாத்திரமா இருக்கேன். உங்க வீட்டுக்கு சம்பளம் இல்லாத காவல்காரனா இருப்பேன். என் பென்ஷன் 20,000 ரூபாயை பிடுங்கிக்கலாம்ங்கிற நட்பாசைதானே. உங்க 2 பேரையும் நான் அப்படியே விடலை. நல்லா படிக்க வச்சிருக்கேன். நல்ல வேலையில் இருக்கீங்க. வீடும் வாங்கி கொடுத்துட்டேன். கல்யாணத்துக்கு செய்ய வேண்டியதையும் செஞ்சுட்டேன். இனி யாருக்காவது நல்லது செய்யணும்னு நினைச்சேன். இதோ இந்த வளர்மதியோட அம்மாவும் அப்பாவும் வயசானவங்க. வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ற அளவுக்கு வசதி இல்ல. அதனால 40 வயசாகியும் இன்னும் கல்யாணம் ஆகலை. அப்பா அம்மா காலத்துக்கு பிறகு இவ நிலைமை கேள்விக்குறியா இருந்தது. இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால என் பென்ஷன் பணம் எனக்கு பிறகு இவளுக்கு வரும். இதுக்கு சட்டப்படி ஏற்பாடு செய்யத்தான் இந்த கல்யாணம். மற்றபடி இவ என்னை பார்த்துக்க வந்த தாய். என் மனசுல எந்த களங்கமும் இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலனா யாரும் இங்க வர வேண்டாம். சுந்தரேசனின் வார்த்தைகள் சம்மட்டையாய் தாக்க பதில் சொல்ல முடியாமல் தலைகுனிந்தனர் 2 பிள்ளைகளும்.